வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் பண்ண போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து 50 mm வயரு. ஒரு பிராண்டில் வந்து திக்னஸ் ஒரு மாதிரி வரும். 50 mm தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலது வந்து இதோட திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஊசி இல்லாமல் போடுறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நான் பார்த்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து க்ரௌன் ஃபிட் பிராண்டில் 50 mm. வேறு பிராண்ட்லேயும் 50 mm வயர் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். அது வந்து ஊசி வச்சு மட்டும்தான் போடலாம். ஸோ இப்போ இது வந்து 3 mm பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். பேர்ல் பீட்ஸ். இது ஒயிட், ப்ளூ அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயர் வந்து நீங்கள் எவ்வளோ லென்த் வேணால் எடுக்கலாம். ஆனால் ரொம்ப லென்த் எடுத்தாலும் சிக்காகும். ஸோ ஓரளவுக்கு நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet எடுத்திருப்பேன். அதை முடிய நம்ம ஜாயின் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு 8 பீடு ஆட் பண்ணுறேன். மொத்தம் 8 பீடு ஆட் பண்ணிட்டேன். 8 பீடு ஆட் பண்ணி முடித்தோடனே நம்ம இப்போ இந்த பீடில் இந்த ஒயரில் இது இருக்கு இல்லையா, இது ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணணும். அப்போ இது இன்டர்செக்ட் ஆகும் இப்படி. ஸோ 2 சைடையும் 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம புல் பண்ணணும். ஈவனாக வச்சு புல் பண்ணிங்கன்னா இப்படி இழுத்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி வந்துடும். ஸோ 8 போட்டு புல் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம 4 பீடு ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் I've added 8 beads and I've intersected. Next I'm going to add 4 beads. Today we are going to see how to use this, how to make a holder for these two. This is turmeric and this is kumkum. I have used a 50 mm wire and these beads are 3 mm beads, pearl beads. So 4 beads add பண்ணிட்டு 4th beadல நம்ம எப்படி இன்டர்செக்ட் பண்ணோமோ அதே மாதிரி இதில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை புல் பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்து இப்போது அடுத்ததில் இன்சர்ட் பண்ணணும். After adding 4 beads we need to intersect and then insert the wire inside the next bead. Now we have 2 beads. We have to enter. It should be a 5 count. So 1 2 3 4 5. So we have 2 beads means we have to add 3 beads. இப்போ இது 5 ஆயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட 2 தான் இருக்குது. அப்போ 3 பீட் ஆட் பண்ணணும். மூணு பீடு ஆட் பண்ணிட்டு மூணாவது பீடில் நம்ம இதை வந்து எப்போ இன்டர்செக்ட் பண்ணணும். திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி நம்ம 3 பீடு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் 4 பீட்ஸு, அடுத்த 6 டைம் நம்ம 3 பீட்ஸ் ஆட் பண்ணோம். திருப்பி லாஸ்ட் மட்டும் நம்ம 2 பீட்ஸ் ஆட் பண்ணி தான் முடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 கவுண்ட்ஸாக வருது. ஒரு வாட்டியும் நம்ம இன்டர்செக்ட் பண்ண அப்புறம் ஒரு பேஸ் பீடில் ஆட் பண்ணணும். ஸோ இது 4,
இப்போ இந்த 3 3 போடுறது 6 போடணும். இப்போ 1 2 போட்டிருக்கேன், இன்னும் 4 போடணும். 4 போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். Now I have finished 4 count 3. Actually this we added 4 beads. Here 3 beads we have added twice. We have to do that 4 more times. We'll finish 4 more times and see the next step. இப்போ நான் 7 வாட்டி போட்டிருக்கேன். I finished 7 times. This 8th time is the last one. இப்போ இது என்ன பண்ணணும், இந்த இன்டர்செக்ட் பண்ண அப்புறம் இந்த வயர் எடுத்து இந்த பேஸ் பீடில் போட்டுருணும். போட்டுட்டு இது நம்ம இழுத்துடணும். இப்போ இங்கே மேலே வந்து 2 பீடு மட்டும் போடணும். ரெண்டு பீடு மட்டும் போட்டுட்டு இப்போ இந்த மேல் பீடு, இப்போ பேஸில் ஆட் பண்ண பீடை நான் மேலே எடுக்கலை, இந்த டாப்பில் இருக்க பீடே நான் கீழே போடுறேன். டாப்பில் இருக்க வயரே கீழே போடுறேன். See now this wire, the base bead wire, I'm not doing anything. The wire which is on top, I'm just inserting it to the side and then bringing it to the base bead. ஓகே, இது வந்து உங்களுக்கு பேஸு. திஸ் இஸ் த பேஸ். இப்போது the wire is here. இப்போ இந்த வயர் இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம 3 பீடு ஆட் பண்ணணும். மூணு பீடு ஆட் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் பண்ணணும். So I've added 3 beads and now I'm going to intersect it. இப்போ இதை எடுத்து அடுத்த பீடில் ஆட் பண்ணணும். அடுத்த பேஸில் போட்டிருக்கேன். இப்போ சைடில் ஒரு வயர் இருக்குது, பேஸில் ஒரு வயர் இருக்குது. திருப்பியும் இந்த மேலே இருக்க வயரில் 2 பீடு ஆட் பண்ணணும். So you have to add 2 beads in the top wire. And now the second wire I need to intersect with the other wire. So I have intersected here. Now again the bottom wire I need to insert inside the next bead, next base bead. So first time only 3 beads I added, second time only 2. So like this you need to add 6 times 2 2 2 beads. So one is done, 5 more times we need to do. We'll finish and then see the next step. இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி 3 பீடு போட்டிருக்கோம், ரெண்டாவது வாட்டி 2 பீடு போட்டிருக்கோம். இதே மாதிரி நம்ம 6 வாட்டி போடணும். ஒன்று போட்டுட்டோம், இன்னும் 5 வாட்டி போடணும். போட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் போட்டுட்டேன், டோட்டல் 7 டைம்ஸ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் ஒன்னையும் சேர்த்து. ஸோ இப்போ இது பேஸில் போட்டுட்டு திருப்பி இந்த வயரை எடுத்து சைட்லேயும் போடணும். ஸோ now we have to insert it in the side. After inserting in the base side also it should be inserted. And now we have to add only 1 bead and we have to intersect. Add 1 bead and you need to intersect. See here, so this is all 5 count and this is 4 count. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணியில் வச்சு வரும், இதெல்லாம் வந்து 4 மணி வச்சு வரும். ஸோ இங்கே முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது
நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பீடு போடணும், 4 மணிக்கு போடணும். இதில் வந்து நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி போடலாம். ஓகேயா, 4 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். Now I have changed the color of the beads and I have done whichever design you want. Based on that you can change the colors. You can do in single color also. ஒரே கலர் தான் வேணுனாலும் ஒரே கலராகவும் நீங்கள் போடலாம். ஓகேயா, இப்போ திருப்பியும் நான் இந்த வாட்டி ஃபஸ்ட் வாட்டி 4 பீடு போடுறோம். அடுத்த வாட்டி வந்து 3 பீடு தான் போடணும். ஸோ 3 பீடு ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் இன்டர்செக்ட் பண்ணணும். ஓகேயா, இப்போ இதே மாதிரி தான் இந்த ஃபுல் லைனை முடிக்கணும். இப்போ இங்கே பேஸ் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுவும் வரும். நான் ஒன்றும் இது கலர் சேஞ்ச் ஆகி வருது, அவ்வளோதான். இது வந்து லாஸ்ட்டு பண்ணும்போது பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் வரும்போது பார்க்கலாம். We'll finish the whole line and see. This will become the same as this one outside. Just that I've changed the color. இப்படி சுற்றியும் போட்டுட்டு வந்துட்டேன். I finished this whole round. This is the last one. இப்போ இதுக்கு வந்து கீழே போடணும். இப்போ இந்த சைடு போடும்போது கீழே மட்டும் போட்டோம், மேலே இருந்து தான் இன்டர்செக்ட் பண்ணோம். இப்போ இது வந்து எப்பவும் போல் இங்கே சைட்லேயே போடணும். See, I have inserted down and then this side. Now again add 2 beads and we need to intersect. See, now I finished this line. This side is white and this side I made it colorful. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் மாற்றி மாற்றி போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 கவுண்ட்டு தான் போடுறேன். ஸோ ஒரு ப்ளூ 2 ரெட் போட்டிருக்கேன். ஐ ஆடட் 1 ப்ளூ அண்ட் 2 ரெட்
colors are your choice, pattern designs are also your choice. ஸோ இப்போ நான் வந்து 2 பீடு ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு 4 கவுண்ட் தான் வரும். This whole line is just 4 count beads only. First it was 5 counts, then it was 4 counts, then again we did 5 counts, and now here it is 4 count. See, now the same way we need to complete the whole round. We'll finish the whole round and then see the next step. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஹோல் முழு லைனும் இப்படியே தான் போட்டு முடிக்கணும். நம்ம 2 மணியாக சேர்த்து இந்த கடைசி வரைக்கும் போடணும். இந்த லைனை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லைன் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் வந்திருக்கு. Now I finished the whole line. I am come to the last. So the base and the side. See, now add 1 bead and finish it. So I've done this slanting pattern. So likewise you have to do 2 more lines. This is 1 line. Do 2 more lines like this. இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கோம். இன்னும் 2 லைன் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 லைன் போட்டு முடிச்சிட்டேன். Now I have done 3 lines and I have finished this. So here I am keeping the kumkum box inside. I made another one like this. I'm keeping the turmeric inside. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்குறோம். So now we have kept the kumkum and the turmeric in the case. After using you can close it. Hope you like this. Please subscribe to my channel for more videos like this. Thank you. இதே மாதிரி இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். Thank you.